சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நிலைகாணலில் நாம் சிந்திக்கப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய அரசியல் எதிரியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் பார்ப்பாருன்னு பார்த்தா, ஆனால் செங்கோட்டையன் அவர்களை நேற்று கோபிச்செட்டிப்பாளையம் பிரச்சாரத்தில் கடுமையாக சாடி பேசியிருக்காரு. செங்கோட்டையா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு பேசியிருக்காரு. உன்னோட பல விஷயங்கள் எங்ககிட்ட இருக்கு, எடுத்து வெளியிட்டனா நீ ரோட்ல நடமாட முடியாதுன்றாரு, த்ரெட்டன் பண்றாரு. எதுக்கு இப்படி பேசணும்? அதாவது அவர் டெய்லி எல்லாம் செங்கோட்டையன் பற்றி அவரை பற்றி பேசலை. கோபிச்செட்டிப்பாளையம் போகிறேன், அப்போ அந்த ஊருக்கு சிறப்பு சேர்க்கணும் இல்லையா? அதனால் இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப அழுக்கு இருந்ததுன்னா, ஐயா அறிஞர் அண்ணா அந்த பதிவு பண்ணியிருப்பார். ஐயா, நான் வைத்திருப்பதோ மலிவான வேட்டி, அதில் ஜிகிரு அழுக்கெல்லாம் ஏறி கொண்டிருக்கிறது. நீ வெளுக்கிற வெளுவை பார்த்தால் வேட்டி கிழிஞ்சு போய்விடும் போல தெரிகிறதே. அது நான் வாங்கின வேட்டி, அழகான வேட்டி, பத்திரமாக அதை திருப்பி கொடுத்து விடு அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு ஒரு துணி துவைக்கிறவர்கிட்ட ஒரு ஒரு கலந்துரையாடல் மாதிரி அண்ணா பேசியிருப்பார். அந்த மாதிரி நேற்று போன இடத்துல செங்கோட்டையின துணி மாதிரி போட்டு எடப்பாடி பழனிசாமி அடிச்சு தோச்சி காய போட்டு ஊற போட்டு தோச்சிட்டார். கிட்டத்தட்ட வெளியில் சுத்த முடியாது அப்படின்றப்ப என்ன அர்த்தம்னா, நான் வெளியிலலாம் சொன்னால் தலை காட்ட முடியாது, உங்களோட வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் தனி மனித தாக்குதல் வேறு பண்ணியிருக்காரு. அது ஏன் அப்படி பேசினாரு, எதுக்கு பேசினாரு அப்படின்றது நமக்கு தெரியல. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னொன்று, அம்மா கிட்ட ஒரு சில புகார்லாம் போச்சு, அதெல்லாம் சொல்லவா வேணாம் அப்படின்னு வேற சொல்கிறாரு. இன்றைக்கி இருக்கவங்களுக்குலாம் தெரியாதுன்றாரு. அதுக்கப்புறம் நீங்கள் யார், உங்களுக்கு எப்படி இவ்வளோ சொத்து வந்தது, இந்த கணக்கெல்லாம் சொல்லுங்கள். 100 நாள் ஜெயிலில் இருந்தீங்க, நானா ஜெயிலில் இருந்தேனான்னு கேட்குறாரு. அதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அது அங்கே இருக்கிற அதிமுக காரங்களுக்கு நிறைய பேர் ஷாக்கு. என்ன இவர் இந்த மாதிரி வச்சு ஏறுன்னு ஏறிட்டு போயிட்டே இருக்காரு. அப்போ அவர் இஸ் டேக்கிங் தட் சீட் வெரி வெரி கான்ஷியஸ். ஏதோ எதிர்க்கணும், நம்மளும் வேட்பாளர் போடணும் இல்லை, பிரபு அங்கே ஜெயிக்கணும், பிரபு வெற்றி பெறணுன்றதுனால தான் அந்த பர்சனலாக அங்கே இருக்கிற கேண்டிடேட்டை அட்டாக் பண்ணுறோம். இல்லை, அதற்கு முன்னாடி நாள் தான் செங்கோட்டையன் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதில் திடீர்னு பார்த்தோம்ப்பா மலைப்பாம்பு மாதிரி ஒரு உருவம் ஓடுது அப்படின்னு எடப்பாடி அவர்களை. இல்லை, அப்போ மலைப்பாம்புன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி அவரு திருப்பி பண்ணுவார் இல்லையா? அப்போ மாறி மாறி 2 பேரும் அப்படியே எல்லா உண்மையும் சொல்லுங்கள், நாட்டு மக்களுக்கு தெரியட்டும், என்ன இருக்குது. ஆனால் இல்லை, என்னதான் முதலமைச்சராக சசிகலா அவர்கள் அமர வைக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. ஆனால் காலம் உனக்கு வாய்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு. இந்த தோத்துட்டு போயிட்டு திருப்பி திருப்பி பேசக்கூடாது. இவர் தோத்தார் அவர்கிட்ட, அதுதான் உண்மை. 2 பேரும் அரசியல்வாதியா? ஆமாம், 2 பேரும் அரசியல். நீங்கள் ஈரோட்டுக்காரு, அவர் சேலத்துக்காரு. 2 பேருக்கும் மெட்ராஸ் கிட்டத்தட்ட ஒரே டிஸ்டன்ஸ் தானே. 2 பேரும் போயஸ் கார்டன் போனீங்க, 2 பேரும் போயஸ் கார்டன் வந்திருக்கீங்க. அரசியலில் கிராஃபில் அவர் மேலே போயிட்டார். உங்களால் அதை ஜீர்ணிக்க முடியல, அதான பிரச்சனை. எல்லாரும் ஒன்றிணையும். இப்போ டிடிவி தினகரன் ஒன்றிணைந்து தானே இருக்கிறாரு. இவர் அட்லீஸ்ட் அவர் வந்தார்ல, அதுக்கப்புறமா இவர் யாருன்னா ஒன்றிணையத்துக்கு எதனா பண்ணாரா? நீங்கள் சிட்டிக்கு போட்டு சேலஞ்ச் பண்ணீங்க 10 டேஸில். இணைந்தாரா இணைக்கப்பட்டாரா? இணைந்தாரோ இணைக்கப்பட்டாரோ, ஆனால் இன்றைக்கி சேர்ந்து தானே ஒன்றா போகிறாங்க. அது மக்களுக்கு தெரியும், இணையிறாங்களா இணைக்கப்பட்டாங்களா. அவங்கவுங்களோட டைமிங்கு. ஓபிஎஸ் கூட தான் போய் சேர்றாரு, இணைந்தாரா இணைக்கப்பட்டாரா? டிடிவி போய் சேர்ந்தார், இணைந்தாரா இணைக்கப்பட்டாரா? நாளைக்கு 2031 விஜய் கூட கூட்டணி வைக்கலாம். அப்போவும் இணைந்தார் சொல்கிறீங்க. தனியாக நின்று ஜெயிக்க போ வாய்ப்பு கிடையாது. 2026 அவர் முதலமைச்சர் ஆகிற மாதிரி நான் பார்க்கல. எனக்கு ஒரு சில நண்பர்கள், நெருக்கமான நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணி 4ஆம் தேதி பாரு, நீ உனக்கு நான் கால் பண்ணுவேன்ற. எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணும்போது பயமாக இருக்குது, ஃபோனே எடுக்க முடியல. நான் எதுவுமே இவ்வளோ வருஷமாக அரசியல் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு காதலுக்கு ஒரு அளவு இல்லையா? நெருங்கின நண்பர்கள், ஆனால் தெரியாதவர்கள் எங்கெங்கேயோ சீஃப் மினிஸ்டர் யாரும் நம்புறாங்க. ஆமாம், நம்புகிறாங்க. கோட்டி நீ தப்பாக பேசுகிற, நீ பாரு. அப்போது நான் என் மேலே இருக்கிற காண்டில் இப்படி பேசுகிறாங்களா, வேறு எதனாவா? இல்லை, உண்மையிலே விஜய் அண்ணா மீது இவ்வளோ காதலா? நம்ம உழைக்கலன்னு தானே சொன்னோம். அவரை பற்றி மற்றவங்கள மாதிரி நம்ம ஆபாசமாக கூட எதுவுமே பேசலையே, பேச வேண்டிய அவசியமும் இல்லையே. அவர் ஒரு தலைவராக வரணும், அவர் மெருகேற்றணும், அவர் வேட்பாளருக்கு நிறைய பிரச்சாரம் பண்ணணும், உழைக்கணும், கட்சியை பலப்படுத்தணும், அவரை முதலமைச்சராக 4 வேட்பாளருக்கு சேர்த்துக்கணும், கூட்டணி வரணும். இதை தானே சொன்னோம். அவர் மீது நான் கரூரில் ஒண்டி தான் விமர்சனம் பண்ணேன். ஏன்னா அவர் விமர்சனம் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அங்கேருந்து அவர் ஓடுனதை நான் என் கண்ணால் பார்த்தேன், நீங்கள்லாம் பார்க்கல. நான் அதை தான் பதிவு பண்ணேன். சொந்த நண்பர்களே மாறுறாங்க, பார்த்துக்க, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு.
என்னப்பா எனக்கு பாதுகாப்பா நீ இருப்பன்னு பார்த்தா நீயே என்ன பார்த்துக்க அப்படின்ற அளவுக்கு இல்ல போயிட்டேப்பா. தேர்தலுடைய இறுதி கட்ட பிரச்சாரத்துல இருக்கோம். அதுதான் அந்த வெதர், வெயில் ஒரு சைடு, பிரச்சாரம் ஒரு சைடு, நம்ம தலைவர் தோத்துருவாரா ஜெயிச்சிருவாரா. நான் என்ன சொல்றேன்னா அது மக்கள் முடிவு. அதெல்லாம் ரொம்ப போய் இன்வால்வ் ஆகி யதார்த்தம் என்னவோ அதை ஏத்துக்கிற பக்குவம் வரணும். நான் யதார்த்தத்தை பார்க்கிறேன். இந்த உழைப்புக்கு முதலமைச்சர் நாற்காலி கிடைக்காது என்பது என்னோடது. இப்ப நான் இன்னொன்னுத்தையும் சொல்லுவேன். சேப்பாக்கத்துல உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறது உறுதி. திருச்சியில ஐயா விஜய் ஜெயிக்கிறது கடினம். இதனால நான் வந்து டிஎம்கே ஆளாயிட முடியுமா? வட தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இந்த வாட்டி திமுக எம்எல்ஏ சீட்டெல்லாம் அதிமுகவுக்கு மாறுற மாதிரி சமிக்கைகள் இருக்கு அப்படின்றோம். இல்ல இவர் வந்து அதிமுக ஆதரவு. அப்ப அதிமுகன்னா ஹாங்காங்ல இருந்து தான் வந்துக்குது புதுசா. இந்த வருஷத்துல 50 வருஷமா இந்த இந்த நாட்டுல 30 வருஷம் அதுல ஷார்ட் ஸ்பேன்ல ஆண்ட ஒரு கட்சி தானே. ஏன்னா புதுசா வந்த ஒரு கட்சி அதிகமா ஜெயிக்குதுன்னா நம்ம சொல்றோம். யதார்த்தத்தை பார்க்குறோம். மக்களுக்கு ஒரு சில இடத்துல கோவம் இருக்கு. ஒரு சில இடத்துல திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு. அந்த இடத்துல நல்லா இருக்கு. திமுகவுக்கு ஒரு சில இடம் சாதகமா இருக்கு. அதிமுக ஒரு சில இல்ல 180 ஜெயிச்சிருவாங்க திமுக. எப்பா நிக்கிறதே 160 இடம் தான்ப்பா. நீ என்னப்பா கட்சிக்காரனை விட மோசமா நீ வந்து சர்வே எடுத்து குடுக்குற? இது யாருமே கேட்கறதுக்கு இல்லையா? 13 சர்வே எடுத்தா நாட்டுல 11 சர்வே எப்படிப்பா ஒரே மாதிரி வருதுன்னா பதில் கிடையாது. அதனால ஜூனியர் விகடன்ல முதலமைச்சரா யார் வரும்னு கேட்டா 40% மேல விஜய் தான் அததான் சொல்றாங்க. நான் பேரெல்லாம் எதுக்கு நான் பாட்டுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து இப்படி கேட்குறீங்க. 40% வந்தா அதுதான் கேட்குறாங்க. 40% வந்தா அவரு குறைஞ்சபட்சம் 40 சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கணுமே. 40% வருதுன்னா முதலமைச்சர் அவர்தான். அப்ப வரல. அப்ப தமாஷ்க்கு கேள்வி கேட்டீங்களா? பூரா அந்த இவங்க சரோஜா தேவி நடிப்பா கோபால் நடிப்பா. அப்ப எதுக்கு அப்படி ஒரு கருத்து கணிப்பு எடுக்குறீங்க? சார் இப்ப வந்து ஒரு வீட்டம்மா இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு உங்களுக்கு யார் பிடிக்கும்னா விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னுவாங்க. அதனால அது வாழ்க்கையா? நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை நல்லது கெட்டதுன்னா யார் கஷ்டப்படணும்? கணவர் தான் கஷ்டப்படணும். இத வந்து எல்லா பெண்களுக்கும் விஜய் அவர்களை பிடிக்கிற காரணத்தினால் விஜய் அவர்கள் 160 தொகுதி பிடித்து தனியாக இப்படி செய்தி போடுவோமா? போட்டா நெறைய வியூஸ் வரும். நெறைய பேர் பாராட்டுவாங்க. ஆனா அது எதார்த்தமா? இவ்வளோ கருத்து கணிப்புல யாருமே டபுள் டிஜிட்ல எம்எல்ஏ சீட்டு குடுக்கலையே ஏன்? யோசிச்சு பார்த்தீங்களா? சிந்திச்சீங்களா? ஒரே தேர்தல்ல ஜெயிச்சு முதலமைச்சர் ஆவறதுன்றது அவ்ளோ அது என்ன ஃபாஸ்ட் ஃபுட் ரைஸா? பாதி வெந்தா போதும். கொஞ்சம் கொஞ்சம் இது, கொஞ்சம் கேப்சிகம், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் அஜினாமோட்டோ, கொஞ்சம் உப்பு, மிளகு போட்டு அப்படி போட்டு சாத்த போட்டு டம்மு டம்முன்னு வச்சு கொஞ்சம் அப்படி ஆல்ரெடி பாதி வேக வச்ச கேபேஜு, பாதி வேக வச்ச சிக்கனு, அப்புறம் முட்டை ஒண்ணு அப்படி போட்டு 10 நிமிஷத்துல அப்படி திருப்பி குடுக்குறது. அது என்ன சார் ஃப்ரைட் ரைஸா சார் அது? என்னதான் மாஸ்டர் செஃப்பா இருந்தாலும் 10 நிமிஷத்துல திருப்பிடுவாரு. 5 ஃப்ரைட் ரைஸ் மாஸ்டர் லைனு அப்படின்னா 5 ஃப்ரைட் ரைஸ் அடிச்சுருவாரு. நல்ல மாஸ்டர். நல்லா சும்மா ஆர்ம்ஸ்லாம் அருமையா இருக்கும். அப்படி பிடிப்பாரு. அப்படி கடாய் எடுப்பார். டாஸ் பண்ணுவார். தண்ணி எடுத்து போடுவாரு. ஏய் அது லைன்ல பாரு அப்படி இப்படின்னு போட்டு எடுத்து இறக்கிடுவாரு 5 ஃப்ரைட் ரைஸ் 10 நிமிஷத்துல. அது மாதிரி நினைச்சீங்களா முதலமைச்சர் பதவி? 2 வருஷம் வந்த உடனே 234 தொகுதியில போட்டி போட்டு 130 தொகுதியில 118 தொகுதி தனி மெஜாரிட்டியில 130 ஸ்டேபிள் கவர்மெண்ட். அது அப்படி நினைக்கிறீங்களா எதனா? இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்கு காலையில விடிகாத்தால ஒருத்தர் ஏந்து போய் கோயம்பேடுலையோ பாரிஸ்லையோ இல்லை ஒட்டஞ்சத்திரத்துலையோ ஏதோ ஒரு மார்க்கெட்டு காய்கறி மார்க்கெட்டு போய் வாங்கின்னு வந்து கொடுத்து 11 மணிக்கு அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. 11 மணிக்கு இன்னொருத்தர் வந்து அதை கட் பண்ணி அதை வேக வச்சு எண்ணெய் பேக்கெட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாதான் நைட்டு 10 மணிக்கோ 8 மணிக்கோ மாஸ்டர் அப்படி ஸ்பீடு காட்டி 10 நிமிஷத்தில் வைக்க முடியும். நீங்கள் முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணியிருக்கீங்க? இல்ல நீங்க யதார்த்த அரசியல் பேசுறீங்க. ஆனா விஜய நம்புறவங்க வந்து ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அதான் கடவுள், நடக்கும். டிவைன் கரிஸ்மா. அப்போ மற்றவங்கெல்லாம் என்ன அரசியலுக்கு பேய் கோயந்தியா? இவர் தான் டிவைன் கரிஸ்மானா? தெரில. டிவைன்ன்ற வார்த்தைக்கு என்னோட அருமை நண்பர் பெருமாள் சார் மனித சார் தான் அந்த வார்த்தையை இது மாதிரி அப்புறம் சபால்டன்ஸ் எனக்கு எனக்கு ஆங்கிலம் அவ்வளோ தெரியாது. பட் அருமையான வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ சரி ஓகே சாமானிய அரசியல் பற்றி நான் பேசுகிறேன், யதார்த்த அரசியல் நான் பேசுகிறேன். இதையும் தாண்டி புனிதமான 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 அரசியல் அவர் பண்ணுறாருன்னா நம்ம அது ஒன்றும் ஆல்ரெடி இப்படி தான் கமல் சார் வந்தார். அப்புறம் சார் இவ்வளோ அரசியல் பண்ணால் வானதி சீனிவாசன்கிட்டே தோத்துருவீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிகிட்டே தோக்கடிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா தொகுதியை தத்தெடுக்கணும். நீங்கள் அந்த தொகுதியில் பிறக்கலன்னா என்ன பண்ணணும்? தத்தெடுக்கணும். ஏதோ ஊருக்காருப்பா இங்கே வந்தார் இந்த தொகுதியில் அந்த அந்த போன வாரம் கூட அந்த பசங்களாம் கிரிக்கெட் டோர்னமெண்ட்டு கேட்டானுங்க. அவர் தான் இது பண்ணார். ஜெயிச்ச பசங்க தோற்ற பசங்களாம் கிட்டு வாங்கி கொடுத்தாரு, பேட் வாங்கி கொடுத்தாரு.
போன வாரம் அந்த அந்த நம்ம முனையில் வந்து அந்த காஞ்சனா பாட்டி இருக்குதே, அவங்க குடும்பத்தில் யாருக்கும் ஏதோ பிரச்சனைன்ட்டு 1,00,000 ரூபா தூக்கி கொடுத்தாரு. நல்லா செலவு பண்ணுறாரு, ஜனங்களுக்கெல்லாம் பார்க்குறாரு, நல்லது கெட்டது. மேபி இந்த வாட்டி ஜெயிச்சிருவாரு. இந்த வாட்டினா வேட்பு மனு தாக்கலுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பேர் அங்கே நிற்கணும். வேட்பு மனு தாக்கல் வந்துட்டு எனக்கு தலைமையில் குத்தாங்க சீட்டு, நான் வாங்கின்னு வந்துட்டேன். என் ஊர் வெளியூர், அங்கெல்லாம் போனால் மாவட்ட செயலர் கும்மாங்குத்து குத்துவாருன்னு சொன்னாங்க. அதனால் இங்கே ஈஸியாக இருந்தது. ஆனால் இது உள்ளே பூந்து நான் சீட்டை வாங்கிட்டேன். அதனால் எனக்கு எல்லாரும் வேலை செஞ்சு ஓட்டு போடுங்க. இப்படி கேட்குறது 2வது அரசியல். எதுவுமே போடாமல் கடைசியில் போயிட்டு ஒரு ஸ்பீடு காட்டி, ஒரு மாபு காட்டி, ஒரு விசிலு வைப்பு பண்ணி சாங் போட்டு ஜெயிக்கிறது இது இதை விட ஸ்பீடாக இருக்குது. நம்ம இந்த 2வது அரசியலே தப்புன்றோம். அந்தந்த அவர்கள் அங்கங்கே சீட்டு வாங்கி அங்கங்கே சேவை செய்யும். எம்எல்ஏ தேடி 100 கிலோமீட்டர்லாம் போக முடியாது. இல்லை எம்எல்ஏ 100 கிலோமீட்டர்லாம் வந்து பண்ணுறதுன்றது அது எந்த அளவுக்கு யதார்த்தம்னு எனக்கு தெரியல. பிரார்த்தனை கை கொடுக்காது. இல்லை, அது நம்ம சொல்ல முடியாது. அது இறைவனோட சித்தம். யார் யாருக்கு என்னென்ன ஏஜ் இருக்குதோ, இயற்கை யார் யாருக்கு என்ன அமைப்பு கொடுதோ அது. நம்ம பார்க்கும்போது இது யதார்த்தமான ஒரு அரசியல் இல்லைன்றது தான் அது. அது அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட்டுக்குள்ளே ஆன்மீகன்றது பெரிய சப்ஜெக்ட்டுங்க. சூப்பர் ஸ்டாரே அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பேசுறது கிடையாது. ஹாய் 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 சாமி கும்பிடுங்க நல்லா இருங்கன்ட்டு போயிடுறாரு. அவரே பெருசாக சொல்கிறாரு, தியானம்லாம் பண்ணுறாரு. நம்மளாம் எதுக்கு அதை உள்ளே போயிட்டு பேசிட்டு. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.